தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் திருமணங்கள் சினிமா படப்பிடிப்பு போன்று மாறிக்கொண்டிருப்பதை பற்றி தான் சிந்திக்க போகிறோம். அதாவது நம்ம ஏற்கனவே இந்த திருமணத்தில் படப்பிடிப்பில் எப்படி நம்முடைய பண்பாட்டு சீர்கேடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பதை பற்றி ஒரு காணொளி பண்ணியிருக்கிறேன். இதில் இந்த திருமணத்தின் போது இந்த படம் பிடிப்பது என்பது எவ்வாறான சூழலை இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை பற்றி சிந்திக்க போகிறோம். அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னது போல தான் இந்த படப்பிடிப்பு என்பது நாம் நினைவு கூறுவதற்காக படம் பிடித்து வைத்துக் கொள்கின்றோம். அதை பிற்காலத்தில் நாம் அந்த திருமண நிகழ்ச்சி முடிந்த பிறகு அதை மீண்டும் எடுத்து பார்த்து மகிழ்ச்சியுறுவதற்கும், இந்த திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாதவர்களுக்கு அதை பற்றி தெரிவிப்பதற்கும் நாம் நினைவுக்காக இந்த படங்களை எல்லாம் பிடிக்கிறோங்கிறது நல்லா தெரியுது. இப்போ இந்த சூழலில் இன்னொரு செய்தி நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது. அந்த திருமண சடங்கு முக்கியமா அல்லது படம் பிடிக்கின்ற அந்த செயல்பாடு முக்கியமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம் படம் பிடிக்கிறது தேவைதான் அப்படின்னு சொல்லி தான் நாம் என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு ஆயிரக்கணக்கில் இன்றைக்கெல்லாம் ஒரு 10-15,000 வெள்ளிக்கு மேலே தான் படம் பிடிக்கிறதுங்கிறதே கொண்டிருக்கின்றது. அந்த அளவுக்கு எல்லோரும் இந்த படம் பிடிக்கிறதை விரும்புகின்றார்கள், அதை ஒப்புக்கொள்கின்றார்கள், அதை செயல்படுத்துகின்றார்கள். அதில் மாற்று கருத்து இல்லை, அது அவருடைய உரிமை. ஆனால் நான் பல திருமணங்கள் பண்ணி வைக்கின்றேன், திருமுறை திருமணம்லாம் பண்ணி வைக்கிறேன். அப்படி பண்ணுகின்ற போது பார்த்திங்கன்னா இந்த படம் பிடிக்கின்றவர்கள் இந்த திருமண சடங்கை செய்கின்ற போது பல்வேறு இடையூறுகளை கொடுப்பார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று மணமக்களுக்கு இடையூறு கொடுப்பாங்க. என்ன இடையூறு கொடுப்பாங்கன்னா, தாலியை கட்டுறதுக்கு அவன் எடுத்துக்கிட்டு போகும்போது வெயிட் 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 அப்படின்வாங்க, லுக் ஹியர் அப்படின்வாங்க. அப்போ என்ன பண்ணணும், இந்த சினிமாவில் ஷூட்டிங் செய்கிறாங்க பார்த்தீங்களா படம், அதுபோல் தாலியை வச்சுக்கிட்டு அவன் அப்படியே கழுத்துக்கிட்ட வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு தோற்றம் கொடுக்கணும், போஸ் கொடுக்கணும். அப்புறம் ஓகே கட்டு அப்படின்னா அவன் கட்டுவான். கட்டுன பிறகு சரியா விழுவில் ஐயர் மறைச்சிட்டாரு, இன்னொரு முறை கட்டுற மாதிரி போஸ் கொடுக்க முடியுமான்னு கேட்பாங்க. அப்போ இன்னொரு முறை அவன் என்ன பண்ணணும், தாலி கட்டுறது போல நடிக்கணும். அப்போது இது ஒன்று மட்டுமல்ல, மற்ற சடங்கு தாலி கட்டுறது சரி, மிஞ்சி மோதுறது சரி, பாத பூசணை செய்வது சரி, இவற்றையெல்லாம் திரும்ப இன்னொரு முறை செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் செஞ்சிட்டு இருக்கும்போது கட் 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 ரீடேக் அப்படின்றாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி திருமணத்தில் பல வேலைகளில் நடப்பதை நம்ம பார்க்குறோம். அது மனம் பதிந்து செய்ய வேண்டிய ஒரு சடங்கு. அது புகைப்படத்துக்காக நாம் படப்பிடிப்பு போல நடிக்கின்ற ஒரு சூழலை இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. இப்போ தாலி கட்டுற பையன் கூட தாலி கட்டுறதுல இந்த 3 முடிச்சு எதுக்கு போடுறோன்னு நினச்சி கட்டுறானா, இல்லை படத்தில் ரொம்ப அழகாக விழணும் அப்படிங்கிறதுக்காக தாலி கட்டுறானா அப்படிங்கிறது இன்றைக்கு சிக்கலாகி போச்சு. பெண்ணு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் அந்த மணமகன் கட்டுகின்ற தாலியை ரொம்ப இறை சிந்தனையோடு ஏந்தி பிடிக்கிறத விட்டுட்டு அது தாலியை வச்சுக்கிட்டு அது போஸ் கொடுக்கறத பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போது சினிமாவில் நடிக்கிறது போல இந்த படப்பிடிப்பு இன்றைக்கு நடந்துக்கிட்டு, அதான் சினிமா படப்பிடிப்பு போல இருக்கின்றது. சரி, இந்த பாத பூஜை பண்ணுறதையாவது பரவாயில்ல, மறுபடியும் செய்யுங்க, செய்கிற மாதிரி நடிங்க அப்படின்னு சொல்லலாம், பரவாயில்ல. இல்லை மற்றது ஏதாவது மறுபடியும் செய்கிற மாதிரி நடிங்கன்னா கூட பரவாயில்ல. தாலி கட்டுறத மறுபடியும் கட்டுற மாதிரி நடுங்கன்னு சொல்கிறதும், தாலி கட்டுன்னு சொல்லி தாலி கட்ட போகும்போது நாம் எந்த வகையான தேவையற்ற சொற்களும் காதில் விழக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நாம் என்ன செய்கிறோம், கொட்டு மேளம் அல்லது கெட்டி மேளம்னு சொல்லி வாசிப்பாங்க. இந்த கெட்டி மேளம் வாசித்து அவன் கழுத்திட்ட கொண்டு போய் கட்டும்போது வெயிட் 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 அப்படின்னு நிறுத்துறது இருக்குது பார்த்தீங்களா, அது மங்களமான சொல்லல்ல. என்ன, அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போது இந்த படம் பிடிக்கின்றவர்கள் அவர்கள் சரியாக படத்தில் விழணுங்கிறதுக்காக தான் அவ்வளோ முயற்சியெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த சடங்குகளுக்கு அவர்கள் இடையூறாக இருக்கக்கூடாதுங்கிறத நம்ம முன்கூட்டியே சொல்லிடணும். அப்போ அதற்கு ஏற்றவாறு அவர்கள் தங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும்.
இல்லைங்களா? தாலி கட்ட போகிறவனை நிறுத்தி இரு, கட்டாத அப்படின்னு சொல்கிறதும், கட்டவனை மறுபடியும் கட்டுற மாதிரி நடி அப்படின்னு சொல்கிறதும், மாலை போட்டவனை மறுபடியும் எடுத்துகிட்டு மாலை போடு அப்படின்னு சொல்கிறதும் இல்லைங்களா? இப்போ நாம் அவன் மாலை மாற்றிக்கொள்கின்றார், உள்ளங்களை மாற்றிக்கொண்டார்கள் அப்படின்னு நம்ம மாலை மாற்றுறோம். இப்போ போட்ட மாலையை மறுபடியும் எடுத்து போடுற மாதிரி நடி அப்படின்னு சொன்னால் 2 பேரும் உள்ளங்களை மாற்றிக்கொள்ளலை. உள்ளங்களை மாற்றிக்கொள்வது போல புகைப்படத்தை பார்த்து அவர்கள் நடிப்பது போன்று படம் எடுக்கின்றார்கள். சில பேருக்கு இதில் உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம், பரவாயில்ல. ஆனால் அந்த நிகழ்ச்சி ஏன் நம்ம இவ்வளவு இந்த சடங்குன்னு ஒன்று எதுக்கு செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம கருத்தளவில் சிந்திக்க வேண்டிய ஒன்று கருத்தளவில் நடைபெறாமல் போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் அதற்கு துணையாக செயல்பாட்டில் அதை செய்கிறோம். இப்போ உள்ளங்களை மாற்றிக்கொண்டார்கள் என்று சொல்லி மாலை மாற்றிக்கிட்டோம். சரி, 2 பேரும் உள்ளங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னால் கருத்தளவில் அவங்களுக்கு புரியுமா அப்படின்னு தெரியாதுங்கிறதுக்காகத்தான் இந்த மாலையை எடுத்து மாற்றிக்கொள்வார்கள். இப்படி இந்த செயல்முறை செய்கின்ற போது ஓஹோ நம்ம சொல்லுவோம் உள்ளங்களை மாற்றிக்கொண்டார்கள் அப்படின்னா இந்த மாலை எனப்படுவது என் உள்ளத்தை காட்டி நிற்கின்றது, என் உள்ளத்தை உங்களுக்கு கொடுத்தேன், அவர் என் உள்ளத்தை உனக்கு கொடுத்தேன் அப்படிங்கிறது தான் இந்த சடங்கு. ஆனால் அந்த சடங்கு செய்கின்ற போதே நான் என் உள்ளத்தை உனக்கு கொடுப்பதை போன்று நடிக்கிறேன் அப்படின்னு படத்தை பார்த்து நடிக்க முடியுமா? இல்லையா? அது ஒன்று. 2வது, இந்த புகைப்பட கலைஞர்கள் அவர்கள் தவறாக எண்ணிக்கொள்ளக்கூடாது. நம்ம நிகழ்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நம்ம பத்திரிக்கையெல்லாம் வச்சு எல்லாரும் அழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். அழைச்சி கொண்டு வந்து எல்லாரும் உட்காந்துருக்காங்க, மேடையில் நாற்காலியெல்லாம் போட்டு அவர்களெல்லாம் பார்க்குறபடியாக நம்ம அவங்க சபையில் உட்கார வச்சுருக்கோம் மண்டபத்தில். இந்த புகைப்படம் பிடிக்கின்றவர்களே சுற்றி வளைச்சிக்கிட்டா அந்த மேடையை வந்திருந்தவர்கள் எப்படி பார்ப்பது? இப்போ புகைப்பட கலைஞர்கள் நம்மளை கேட்கலாம், அப்போ நாங்கள் எப்படி படம் எடுக்கிறது அப்படின்னு கேட்கலாம். நல்ல கேள்விதான். பார்க்கின்றபடியாக எப்படி அதை செய்து கொள்ளலாம்? இப்போ 3 புகைப்பட, சில வேளையில் ஒரு குழு தான் வருவாங்க, ஒரு குழுவாக வருவாங்க, ஒரு 4 பேர் வருவாங்க, சில வேளையில் 3 பேர் வருவாங்க. இப்போ 3 பேரும் மேடையில் ஏறி நின்று கொண்டால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அப்போது அதற்கு என்ன செய்யலாம்? நான் தமிழ்நாட்டிலாம் போய் பார்த்துருக்கிறேன். திருமண படம்லாம் எடுக்கிறவங்க முன்னாடி நிற்கிறதே இல்லை, பக்கவாட்டில் இருந்து எப்படியோ இருந்து கீழே இருந்தோ எப்படியோ எடுத்துக்கொள்கிறாங்க, மறைக்கிறது இல்லை. அப்போது ஒன்று இந்த திருமணத்தில் பார்த்தீங்கன்னா உறவினர்கள் எல்லாம் மேலே ஏறி மேடையில் ஏறி ஒரு பக்கம் மறைச்சிக்குவாங்க. நடுவில் இருக்கிற இந்த கொஞ்சம் இடத்த பார்த்தீங்கன்னா இந்த புகைப்படக்காரர்கள் மறைத்து கொள்வார்கள். அப்போ கீழே உட்கார்ந்து இருக்கிறவங்க யாரை பார்க்கறது? இந்த புகைப்பட கலைஞரோட பின்புறத்தை நம்ம பார்க்கறதா? அதுவும் கூட இன்னொன்று சொல்லணும், நாம் இந்த நல்ல ஒரு மேடையில் எல்லாரும் புத்தாடைகள் எல்லாம் போட்டு அமர்ந்திருக்கின்ற ஒரு அருமையான சூழலில் சில வேளையில் இந்த புகைப்பட கலைஞர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சட்டையும் அவங்க போட்டிருக்க சிலுவாரும் இல்லைங்களா, ஒரு இடத்துல பார்க்குறான் ஒரு பையன் அப்படியே ஜீன்ஸ் போட்டு கிழிஞ்ச ஜீன்ஸை போட்டுக்கிட்டு மேடையில் ஒரு பழைய டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு அப்படியே நிற்கிறார். ஒரு புகைப்பட கலைஞர் ஸ்டைல் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், அது அவருடைய விருப்பம்னு சொல்லலாம். சரி, ஆனால் சபைன்னு ஒன்று இருக்குல்ல, ட்ரெஸ் கோட்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் புகைப்பட கலைஞர்களாக இருந்தால் எல்லாரும் ஒரு பண்பாட்டு ட்ரெஸ் கோட்டில் இருக்கும்போது நீங்கள் அப்படி ஒரு மேடையில் அப்படி ஒரு உடையோடு எப்படி நிற்க முடியும்? நான் அவரை வேட்டி சிப்பாலாம் போட்டிருக்கணும், சட்டெல்லாம் போட்டிருக்கணும் கூட கேட்கல. குறைஞ்ச அளவு ஒரு பண்பான உடை அணிந்திருக்கலாம்ல. ஒரு பையன் அரைக்கால் சுல்வார் போட்டுக்கிட்டு மேடையில் நின்று படம் பிடிச்சிட்டு இருக்கு. ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே அதுவும் அரைக்கால் சுல்வார் போட்டுக்கிட்டு ஒரு மொட்டைக்கை பனியனை போட்டுக்கிட்டு மேலே நின்றுக்கிட்டு தொப்பியை போட்டுக்கிட்டு கண்ணாடியை போட்டுக்கிட்டு படம் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் குத்தமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஆனால் நம்ம பார்க்கின்ற நமக்கு இப்படி மேடையில் இல்லைங்களா பார்க்கறதுக்கு நல்லா இருக்குமா சொல்லி பாருங்கள். புகைப்பட கலைஞர்கள் கோவிச்சு கொள்ளக்கூடாது. திருமண வீட்டார்களும் சொல்லணும், நீங்கள் படம் பிடிக்க வரும்போது முறையான உடையோடு வரணும் அப்படின்னு. அவங்க தோற்றமும் முதன்மை தானே. ஏன்னா நம்ம திருமணம் இல்லையா, நம்ம திருமணத்தில் ஒரு படம் பிடிக்கிறவர் எப்படி இருக்க வேணும்னு சொல்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்கா இல்லையா? இப்போ அவர் வேட்டி சட்டையெல்லாம் போட்டுட்டு வந்தால் ரொம்ப நல்லது. அதை விட முடியலன்னா அவர் குறைஞ்ச அளவு ஒரு முறையான செல்வார், அரைக்கால் சுழற் போட்டு மேலே நிற்கக்கூடாது இல்லைங்களா. அதை கிழிஞ்சு போன பின்னால் கிழிஞ்சிருக்கு, முட்டியில் கிழிஞ்சிருக்கு, இப்படிலாம் அவர் போட்டு நிற்கிறார். அது ஒருவேளை அவங்களுக்கு நாகரிகமாக அவங்க ஸ்டைலாக இருக்காங்க, மாடர்னாக இருக்காங்கன்னு காட்ட முற்படலாம். ஆனால் சபையறிந்து இருக்க வேண்டும்ல, எந்த சபையில் எப்படி படம் பிடிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு அரசாங்க நிகழ்ச்சிக்கெலாம் இந்த மாதிரி போக முடியுமா? போட்டு போகிறாங்கல்ல,
இப்போ திருமணத்துக்கும் அப்படித்தான் வரணும். திருச்சிற்றம்பலம்.